இன்னும் 20-30 வருஷத்தில் இந்த உலகத்தில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நாமளும் நாஸ்ட்ராடமஸ் ஆக போகிறோம். நம்ம ecovariance.comல வந்து நம்மளோட ஆர்கானிக் சோப்ஸ் எல்லாமே வந்துருக்கு. நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நிறைய பேர் இப்போ வந்து சேல் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அண்ட் ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் யாராவது மேனுஃபேக்சராக இருக்கீங்க அண்ட் ஆல்சோ ecovariance.comல வந்து நீங்கள் ஏதோ ஒரு பார்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா லெட் மீ நோ. அண்ட் வெகு விரைவில் வந்து ஆர்மரோட வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து we are getting around 50 to 70 சேல்ஸ் பர் டே. அண்ட் இப்போ ecovarianceம் வந்து ஓரளவுக்கு வந்து வில் பில்ட் இட் அவுட் இன் ஃபியூ மந்த்ஸ். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்பு டீலர்ஷிப் இந்த மாதிரி வந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒவ்வொரு சிட்டி அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து கொடுப்போம். ஸோ அது வந்து இட் இஸ் கோன் பி வெரி குட் செகண்ட் இன்கமாக இருக்க போகுது. ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வில் சி. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது நல்லதா கெட்டதா அப்படின்றதும் இருக்குது அதில். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நம்மளோட எக்கனாமி அப்படின்றது வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து வேலையாயிடும். இன்றைக்கி வந்து நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு விஷயம்னா பணம் வேணும் அப்படின்றது இருக்குது. நல்லா வாழ வேணாம், நான் ஏதோ ஆவரேஜாக நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், வீட்டில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ ஒன்று இருந்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு கூட இருக்க முடியும். பட் 20-30 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் வாழ்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து பணம் அப்படின்றது வந்து ரொம்ப தேவைப்படும். இன்றைக்கி வந்து உயிர் வாழ்கிறதுக்கு இல்லை, வாழ்கிறதுக்கு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ட்ரிப்ஸ் பாட்டில் நீங்கள் வந்து போடுறீங்க, குளுக்கோஸ் ஒரு இது போடுறீங்க, ஐவி போடுறீங்க அப்படின்னா அது வந்து $100-200 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். யூஎஸில் வந்து இன்றைக்கி வந்து அது கிட்டத்தட்ட $17 சம்திங், ஐ திங்க் அரௌண்ட் $180 சம்திங் லைக் தட். ஸோ அதுமாரி வந்து அவ்வளோ ஏன்னா அது வந்து நீங்கள் சும்மா வெறுமனே வீட்டில் போய் போட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், பெட்டு உங்களுக்கு அலோகேட் பண்ணணும். அந்த பெட் அலோகேட் பண்ணால் அதுக்கு ஒரு ஃபீ சார்ஜ் இருக்குது. ஸோ இந்தமாரி எல்லாம் சேர்த்து அட்மின் ஃபீ எல்லாம் சேர்த்து அவ்வளோ காஸ்ட்லி ஒரே ஒரு ட்ரிப்ஸ் வந்து போடுறதுக்கு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு வந்து you will have to spend money. அந்த மணி வந்து இட் இஸ் சம்திங் தட் யாராலையும் கையில் வச்சுருக்க முடியாத ஒரு பணமாயிடும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ அது ஒன்று. அண்ட் செகண்ட் வந்து நம்மளுக்கு ஏன் அந்தமாரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளேஷன்றது வந்து விலைவாசி ஏறுறது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு கிடைக்கிற பொருளோட குவான்டிட்டி கம்மியாகிறது நம்ம நிறைய நேரம் கவனிக்கிறது இல்லை. ஆக்சுவலி விலைவாசின்றது வந்து ரெண்டு பக்கம் நடக்கும். நம்ம வந்து நிறைய நேரம் வந்து நம்ம யோசிப்போனா, இப்போ வந்து பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, நம்ம வந்து இப்போ வாங்குகிற அரிசியோட விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் என்னென்னா, சைலண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்குகிற அரிசி பேக்கெட்டோ சாக்லேட்டோ பிஸ்கட்டோ எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துங்க. பீஸா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் டாமினோஸில் ஒர்க் பண்ணேன். 2008 வந்து அந்த டவ் சைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டவ் சைஸ் வந்து கிட்டத்தட்ட முன்னாடி வந்து ஒரு ஸ்மால் பீஸாக இருந்த சைஸ் தான் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு லார்ஜ் பீஸாக சொல்லி விற்றுட்ருக்காங்க. ஸோ அது நீங்கள் சாக்லேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னிக்கர்ஸ் வந்து 2010 வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த ஒரு தனியாக வர ஸ்னிக்கர் பார் இன்றைக்கி வந்து இத்தனோண்டு இருக்கும். ஸோ அப்போ ஆக்சுவலி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முன்னே விட இப்போ ப்ரைஸும் அதிகம். ஸோ அப்போ உங்கள் ப்ராஃபிட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து விலைவாசி ஏற்றுறது, இன்னொரு பக்கம் வந்து குவான்டிட்டியை கம் பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கிட்டு வர மளிகை சாமானாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் அதிக காசு கொடுத்து கொஞ்சம் பொருளை வாங்கிட்டு வருவீங்க. அந்த கொஞ்சம் பொருளையுமே வந்து குவான்டிட்டி கம்மியாக வாங்கிட்டு வருவீங்க. இப்படின்ற மாரி நம்மளோட இன்கம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பத்த போகிறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த குழந்தை ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து நம்ம படத்தில் வந்து பார்ப்போம், ஓடிடியில் பார்ப்போம். அதுலேயும் கூட வந்து நம்மளை கண்டினியூஸாக வந்து அதை டீமனைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னா ஓகே, இந்த படம்லாம் உட்காந்து பார்ப்போம். எங்கள் வீட்டு பிள்ளைன்ற ஒரு படம் ஓடுச்சு, கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் ஓடுனுச்சு. பட் அதை தாண்டி வந்து எத்தனை படம் வந்து இதே மாதிரி வந்து கான்செப்டில் வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா, இன்னும் இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த டிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, டியூவல் இன்கம் வித் நோ கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இட் இஸ் பீன் அ ப்ரொமோஷன் ஃபார் லாஸ்ட்டு ஒரு 10-15 இயர்ஸாக வந்து ஒரு ஹார்ட் ப்ரொமோஷனாக அதை தான் பண்ணிட்டுருக்குறாங்க. நிறைய படத்தில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி ஒரு 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, முக்கால்வாசி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ட்ராவல் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, இப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலி கூட போனால் ஒரே டார்ச்சர் டென்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், டீபாப்புலேஷன் அஜெண்டாவில். அண்ட் இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுவோம். பட் ஹோப்ஃபுல்லி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோப்ஃபுல்லி இல்லை, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்தில் வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட வந்து இம்பாசிபிள் ஆகிடும். அது நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்காது, தேவையும் படாது. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்தமாரி நம்மளுக்கு ப்ரொபல் பண்ணுற கண்டென்ட்டு விச் பேசிக்லி செட்ஸ் அவர் மைண்ட் செட். இதெல்லாம் ரொம்ப தொல்லை, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த சூடோ ஃபெமினிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மேரேஜஸ் வந்து இம்பாசிபிள் ஆகிடும். ஸோ சூடோ ஃபெமினிசம் வந்து ஈவன் கேஷுவலாக வந்து நேற்றுக்கு முந்தின நாள் கூட ஒரு குரூப்பில்
ஜெண்டர் அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருந்துச்சுங்க. சூடோ ஃபெமினிஸ்ட் தான். ஸோ எனக்கு கேட்கணும் போல தோணுச்சு, சரி விடுங்க, இந்த குரூப்புக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது, எதுக்கு போய் இங்கே வம்பெடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ அது ஒரு சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மைண்ட் சைட்டில் வந்து ஆளுங்க தேவைப்படுறாங்க. ஸோ இங்கே யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, ஜென்ரல்லாம் சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் சொல்கிறோம், கை தூக்குங்க. மைண்ட் சைட்டில் போய்ட்டு சும்மா ஒரு 4 நாள் வேலை செஞ்சுட்டு வருவோம், அப்போ தெரிஞ்சிடும் ஜென்ரல் சோஷியல் கான்ஸ்ட்ரக்டாக இல்லையான்ட்டு. ஸோ அந்தமாரி வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வில் பிகம் இன்விசிபிள் ஆகிடும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெனட்டிசம், ஃபண்டமெண்டலிசம் இதை பற்றி கேள்வி கேட்குறதுக்கான உரிமை, இதை பற்றி கேட்குறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் யாருக்குமே இல்லாமல் போயிடும். அண்ட் யாருக்குமே இந்த சென்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸுக்கும் இல்லாமல் போயிடும், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காது, மீடியாவும் இருக்காது. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஆஸ்திரேலியன் ஷூட்டிங்கை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதே வீடியோ வந்து நம்ம தமிழ் சேனலில் நீங்கள் யாரெல்லாம் போல்டாக கேட்பாங்க, அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸை விட்டுருங்க, ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு இதான் சான்ஸ்னு சொல்லிவிட்டு அதை வந்து பேசுவாங்க. எனக்கு ஆக்சுவலி கவனிச்சிங்கன்னா எனக்கு வந்து முஸ்லீம் மேலே எனக்கு வெறுப்பு கிடையாது, அதில் இருக்கிற டீச்சிங்ஸ் மேலே தான். நேற்றுக்கு கூட பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் ஒரு ஹிந்துவை வந்து எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆள் செஞ்ச தப்புன்னு திரும்ப வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் பாயிண்ட் வந்து இட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ரூட் காஸ் வந்து டீச்சிங்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து என்றைக்கு அவங்க உணர்றாங்களோ அன்றைக்கி மட்டும்தான் அது மாறப்போகுது. பட் இதை பேசுகிறதுக்கான தைரியம் வந்து இப்போ இருக்கிற தமிழில் இருக்கிற நடுநிலவாதிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து போல்டாக பேசுகிறவங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லா டாப்பிக்கை பற்றியும் பேசலாம், பட் இந்த டாப்பிக்கை பேச முடியாது. அண்ட் ஈவன் பெரியார் கொண்டு எனக்கு ஆக்சுவலி அதுதான் எனக்கு வந்து நான் பெரியார் இந்த காலத்தில் இருந்ததுன்னா, பெரியார் கூட ஒரு டிபேட் போயிருந்தேன்னா, இன்றைக்கும் வந்து எங்கிட்ட டிபேட் கூப்பிட்டு நான் வரல அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து லெட்ஸே பாரியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நிறைய பேர் இந்த ஃபெமினிஸ்ட் யாராக இருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், வாங்க பேசலாம், டிபேட் பேசலான்ட்டு. அந்த டிபேட் எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். நான் சீரியஸாக இன்றைக்கும் சொல்கிறேன், என்கிட்ட யாருமே டிபேட் வரதுக்கு முடியாத ஒரு ரீசன் என்னென்னா, அவங்க வீடியோ எல்லாம் என் வீடியோ பார்த்துருப்பாங்க. நான் வந்து இஸ்லாம் மட்டும் கிடையாது, ஜாதியை பற்றி எல்லாத்தை பற்றியும் நான் ஓப்பனாக பேசுவேன்றது தெரியும், அவங்களால அது பேச முடியாதுன்றது தெரியும். அதனால் அந்த டிபேட் வந்து 100% என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். எனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ முடிக்கணும்னு நினச்சேன்னா, அப்போ இந்த 2 டாப்பிக்கில் ஏதோ ஒன்று எடுத்து விட்டேன்னா போதும், அவங்களால பேச முடியாது, டிபேட் முடிஞ்சிடும், நான் வின் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த ஃப்யூச்சர் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் போகிறப்ப வந்து இந்த ஃபண்டமெண்டலிசம், ஃபெனட்டிசம் அப்படின்றது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் ஆகிடும். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்மளோட பேர பசங்க வந்து வாழப்போகிற உலகம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்க போது. அதுக்கு வந்து குழந்தை பெற்றுக்காமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஸோ அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங். அதுக்கப்புறம் நல்ல விஷயம்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்யூனிகேஷனே இல்லாமல் நிறைய கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இயர்ஃபோன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்துடும். இப்போவே அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்குது, சின்ன ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. அது வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக கேஷுவலாக நடக்க ஆரம்பிச்சிடும். ப்ரிட்டி மச் எல்லாருமே வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் போட்டுப்பாங்க, வெளியில் போகிறப்ப வரப்போ யார் என்ன லாங்குவேஜில் எங்கே எத்தனை பேர் பேசினாலும் சரி, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். ஸோ மொழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மொழியை தவிர வேறு எந்த ஒரு மொழியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. அண்ட் ஆல்சோ அதில் டிரான்ஸ்லேஷனும் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து அவங்க பேசுகிற அதே இதில் வந்துடும், அவங்களோட டோன்லேயே வந்துடும், அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும் இன்னொரு லாங்குவேஜ். ஸோ ரொம்ப கொலோக்கியலாக கேஷுவலாக வந்து பேசுகிறது இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்குதுன்னு கூட தெரியாது, அதை எடுத்தால் தெரியும் அவங்க வேறு லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மொழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மோஸ்ட் கேசஸ் வந்து நம்மளுக்கு இன்னொரு மொழி படிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது வந்து வில் பிகம் ஒரு எஜுகேஷனில் ஒரு பெரிய பங்காயிடும். இந்த சென்ஸ் வந்து ஹியூமன்ஸ் வந்து வில் கோ டு அன் பிரிங்க் ஆஃப் லூசிங் கம்ப்ளீட் கிரிட்டிக்கல் திங்கிங். எல்லாம் நிறைய பேருக்கு வந்து சொந்தமாக வந்து நிறைய விஷயத்தை யோசிக்கிற அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் போயிடும். அண்ட் பிகாஸ் ஆஃப் ஏஐ, ஏன்னா அது வந்து நிறைய சின்ன விஷயத்தில் வந்து நம்மளை யோசிக்க விடாமல் அந்த வேலையை அது யோசிக்க ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு யோசிக்கணுன்ற தேவை இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு டிகிரியாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்கில் இருக்கவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறது. அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்தமாதிரி நான் கிரிட்டிக்கல் திங்கிங் வச்சிருக்கிற டிகிரி வாங்கினேன், 4 பேர் நான் வச்சுருக்கிறேன், இதில் வந்து கோல்டு மெடல் வாங்கினவங்க என்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி இன்னும் ஒரு இப்போ கரண்ட்டாக வந்து அது வந்து இட் இஸ் சம்திங் வெரி நேச்சுரலாக இருக்கிற விஷயம். அது நம்ம ஒரு பெருமையாக ஸ்கில் செட் அப்படின்னு கூட சொல்லியிருக்க முடியாது. நான் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறேன் அப்படின்றது வந்து ரோட்டில் போகிறவங்க யார் வேணாலும் பண்ண முடியும். பட் இன்னும் ஒரு 20-30 வருஷத்தில் வந்து அப்படி இருக்காது. ஸோ அந்தமாரி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து they'll be well sought after, பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க, அவங்க பேசுகிறது எல்லோரும் கேட்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க எப்போலாம் யோசிக்கிறாங்க. பட் இன்றைக்கி வந்து பேசுகிறது எல்லாமே வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக தெரியாது. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலி வந்து ரொம்ப யோசிக்க கம்மியாக இருக்கிற மக்களாக இருப்பாங்க அப்படின்றது தான்.
நெக்ஸ்ட்டு வந்து பணம்ன்றது வந்து இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு பெரிய யூஸ் இல்லாத மாதிரி ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம இலான் மஸ்க் கூட நிறைய நேரம் சொல்லிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனிவர்சல் பேசிக் இன்கம் வந்து கொண்டு வரணும்ப்பா, அப்படி கொண்டு வந்துட்டால் நம்ம யாருமே வேலை செய்ய தேவையில்ல, அதுதான் ரியாலிட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு. பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் வருதோ இல்லையோ, நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று வேலை செய்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த வேலை செஞ்சால் தான் நம்ம உயிர் வாழணும், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இருக்கும். அது வந்து நம்ம பே பண்ணுற பில்ஸோ இல்லை நம்மளோட இன்சூரன்ஸோ நம்மளோட ஹெல்த் கிரெடிட்டோ இந்தமாரி எக்கனாமிக் ஸ்கோரோ இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம் மூலிமா வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் பட் என்னென்னா அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து இட் டசன்ட் கிவ் அஸ் த ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் நீ வந்து பணக்காரன், ஏழை, மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, அல்ட்ரா ரிச்சு இப்படின்ற மாரி டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குன்னா ரிச் வர்சஸ் போர் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இப்போ நானாக இருக்கிறேன், நீங்களாக இருங்க, மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸோ லோவர் கிளாஸோ எல்லாமே ஒன்றா தான் இருக்க போகிறோம். அதில் வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் கூட இருக்காது. ஸோ அப்படின்ற ஒன்று. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் பெட் லவராக இருக்கலாம், இந்த டாக்ஸு கேட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம், இந்தமாரி விஷயம்லாம். பட் ஃப்யூச்சரில் வந்து அது எல்லாமே ரீப்ளேஸ்டு பை ரோபோட்ஸ். அண்ட் ஏன்னா அதுக்கு வந்து கக்கா போனால் கழுவுன்னு அவசியம் இல்லை, டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, வண்டியாக சாப்பாடு வாங்கி போகணுன்னு அவசியம் இல்லை, சார்ஜ் போட்ட வேலை முடிஞ்சிச்சு. அண்ட் இட் மிமிக்ஸ் வெரி வெரி ரியலிஸ்டிக்லி ஒரு பப்பி மாதிரி. நீங்கள் கேட்ட மாதிரி அது பப்பின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு அழகாக க்யூட்டாக இருக்கும், பருவத்தில் பண்ணி குட்டி நல்லா இருக்குன்ற மாதிரி. கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்துருச்சு அப்படின்னா வந்து அது அந்த க்யூட்னஸ் அதெல்லாம் பண்ணாது, அது வேலையை பண்ணும், அது அடல்ட் ஆகிடும், அந்தமாதிரி வேலையை பண்ணும். வெரல்ஸ் வந்து ஏஐ டாய்ஸ் வந்து அது கடைசி வரைக்குமே குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்றைக்கி கிட்டனுக்கு பதிலாக நாளைக்கு பப்பியாரு, அதுக்கப்புறம் வந்து நீ இந்தமாரி மாறு அப்படின்னு சொன்னால் அது கேரக்டர் எல்லாமே மாறிக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும், இதெல்லாமே இருக்கும். ஸோ அதனால் பெட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் ஒரு 20 to 30 years கழிச்சு வந்து இருக்காது. இது எல்லாமே இன்னும் சும்மா என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் அதை சொல்லுங்கள். அண்டு ஃபைனலி வந்து நம்மளோட பிக்கஸ்ட்டு த்ரெட் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்றது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சர்வைவலோ இல்லை வந்து நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காம போகிறதோ இல்லை வாரோ இல்லை வந்து ஏஐயோ இதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. நம்மளோட சர்வைவல் அப்படின்றது வந்து எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டெஃபிஷியன்சி, திங்கிங் டெஃபிஷியன்சி. ஸோ நம்மளோட ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏஐ வந்துச்சுன்னா வேலை போயிடும், அண்ட் இது வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கேள்வி கேட்குறதுக்கு வந்து ரீசன் இருக்கிறது வந்து ஒன்று வந்து வி ஆர் இன் அ சொசைட்டி வேர் வி ஆர் கேள்வி கேட்குறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அண்ட் அது ஆல்சோ வந்து அதை யோசித்து நம்ம கூட வந்து கரெக்டாக சொன்னோன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அந்தளவுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு அறிவு அந்த இடத்துல இருக்குது. ஒரு 20-30 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. அண்ட் அதனால் வந்து இந்த டெஃபிஷியன்சி எங்கே போக நிற்கும் அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆகிடும். அப்படி கிரிட்டிக்கல் திங்கிங் பேசுகிறவங்களையும் வந்து they'll be controlled. அவங்க என்ன பேசணும் அப்படின்றத வந்து என்னென்ன டாபிக்ஸ் என்ன பேசணுன்றது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட த்ரெட் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்றது வந்து வில் பி த டெஃபிஷியன்சி. அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ்ன்றது ஒன்று இல்லாமல் போகிறதுனால நம்மளால் வந்து ஒரு தப்பு எது சரி எது அப்படின்றத நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. தப்பை நம்ம வந்து கரெக்டாக நினச்சி பண்ணிகிட்ருப்போம். அண்ட் அதேமாரி அதை கேள்வி கேட்குறவங்களும் இருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்டாலும் புரிகிறவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி புரிஞ்சாலும் வந்து அதை சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால் வில் கோ இன்டு அ லூப் ஆஃப் கேஆஸ் அப்படின்றது தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ வில் see again another video guys. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் ஆல்சோ கைஸ் நம்ம வந்து இந்த ரிலீஜன் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஐ திங்க் வில் ஸ்டேர் அவே. ஏன்னா நம்ம பாயிண்ட் வந்து ஐ கெட் ஃபெட் அப் கைஸ். இதுங்க வந்து உங்களை மாற்ற முடியாது. அதாவது இன்றைக்கி வந்து வண்டியாக வந்து ஜூஸ் கேட்டவங்க, கிறிஸ்டியன் கேட்டவங்க, ஹிந்து கேட்டவங்க, ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாரையும் சொல்கிறேன்னா இவங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் நீங்கள் வைங்க. இவங்க எல்லாத்த பற்றியுமே நீங்கள் திட்டி வீடியோ போட முடியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து 100 வீடியோ நான் போட முடியும். ஆக்சுவலி ஐ கேன் ப்ரூவ் திஸ் பாயிண்ட். நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இஸ்லாமை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இவங்க எல்லோரும் கெட்டவங்க ராகுல். நீங்கள் வந்து இஸ்ரேல் பிரசிடெண்ட் எடுத்துக்கோங்க, அமெரிக்கன் பிரசிடெண்ட் எடுத்துக்கோங்க, மோடியை கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் யோகியை எடுத்துக்கோங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ரிலீஜன் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஐடியாலஜி வேணாலும் எடுத்துக்கோங்க, கம்யூனிசம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் பண்ணி எனக்கு மொத்தமாக நீங்கள் கொடுங்க. இவங்களெல்லாம் நீங்கள் பேச முடியாது ராகுல், இவங்க தான் இருக்கிறதுலே த்ரெட்டுன்னு சொல்லுங்கள். அவங்க எல்லாத்த பற்றியும் நான் 10 வீடியோ போடுறேன், எதுவுமே எனக்கு ஆகாது. நம்ம இதுலேருந்து எதோ விட்டோமோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். இத்தனைக்கும் அந்த உண்மைன்றதை நடக்கிறத ரியலிஸ்டிக்காக உண்மையாக தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பயாஸ்டிக்காக தான் இப்போது நான் சொல்கிறேன். எனக்கு முஸ்லீம்ஸ் மேலே வெறுப்பே கிடையாது. ப்ராப்ளம் வந்து இந்த டீச்சிங்ஸ் அது அவங்களுக்கு புரியலை.
ஸோ பட் ஐ திங்க் அந்த டைம் புரிகிறப்ப வந்து இட் வில் பி டூ லேட். ஏன்னா இன்றைக்கி வந்து கிளியராக இருக்குது, பங்களாதேஷில் வந்து ஹிந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப மைனாரிட்டியாக இருக்குது, குறைஞ்சிட்டே வருது. அண்ட் இந்தியாவில் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, பாகிஸ்தான்லேயும் குறைஞ்சிட்டே வருது. இதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரிலையும், சிரியாவிலேருந்து எல்லா கண்ட்ரிலையும் இதே கான்செப்ட் தான். தெர் இஸ் அ வெரி கிளியர் பேட்டர்ன். ஸோ பீப்புள் ஆர் த்ரெட்டன்டு, பீப்புள் ஆர் இன்றைக்கி அந்த தே ஆர் பின் புஷ்ட் இன் டு திஸ் அஜெண்டா. ஓகேவா? ஸோ அதனால் எங்கே சொல்கிறது, கடவுள்கிட்ட போய் நம்ம எப்படின்னு கேட்க முடியும், காட் சேவ் வேர்ல்டு அப்படின்லாம் கேட்க முடியாது. சாத்தான்கிட்ட தான் கேட்கணும், அது கண்ட்ரோலில் தான் இருக்குது மெஜாரிட்டி. ஸோ அதனால் சாத்தான்கிட்ட வந்து கேட்குறேன் உலகத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லெட்ஸ் ஹோப்ஃபுல்லி வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு ஒரு கொஞ்சம் பேருக்கு வேலையை கொடுத்துட்டு நல்லதாக 4 விஷயத்தை பகிர்ந்துட்டு தென் வில் நேரம் வரப்போ பிரிவோம். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். தேங்க்ஸ் கைஸ் அண்ட் சியர்ஸ். வேளச்சேரியில் வந்து நம்ம வர்ச்சுடைன்மெண்ட் ஸ்டுடியோ வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் பாட்காஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. இப்போ புதுசாக வந்து பிஸ்னஸ் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் 25 hour பேக், 50 hour பேக், 100 hour பேக் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நீங்கள் வந்து 2 to 3 months வரைக்கும் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆஃபர் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள்.